நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மணத்தக்காளி. நல்லா பூவோட, காயோட, பழத்தோடு இருக்குது. இதில் அல்சருக்கு ஒரு அற்புதமான பதிவு சொல்கிறேனே. காலையில் ஒரு 10 இலை, சாயந்தரம் ஒரு 10 இலை. அந்த இலையை நல்லா கழுவி வெறும் வயிற்றில் நல்லா கடிச்சு மென்று சாப்பிட்டு பழைய கஞ்சி தண்ணி ரொம்ப புளிப்பேறாமல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 2 வாரம் சாப்பிட்டீங்கன்னா போதும். அல்சர் எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி, ஒரு பாதி அளவு அல்சர் 50% குறையத பார்க்கலாம். அல்சர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையிறதும் பார்க்கலாம். அது இல்லாமல் பித்தம் அதிகமாக இருக்குது, அசிடிட்டி பிரச்சனை இருக்குது, கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர் இருக்குது, அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, வாயில் புண்ணு இருக்குது, சிறுகுடல் பெருங்குடலில் புண்ணு இருக்குது, பைல்ஸ் இருக்குன்றவங்க அம்மன் பச்சரிசல்னு ஒரு இலை இருக்குது. அம்மன் பச்சரிசலை அது ஒரு கைப்பிடி, இந்த மணத்தக்காளி கீரை 2 கைப்பிடி, துத்தி இலை ஒரு கைப்பிடி எடுத்து பாசிப்பயிரோட பூண்டு, முக்கியமாக இஞ்சி, மிளகு, சீரகம், மஞ்சள் போட்டு கூட்டாக செஞ்சு ஒரு 2 வாரம் சாப்பிட்டிங்கன்னா போதும். நான் சொன்ன அனைத்து வகையான பிரச்சனைகளும் ஒரு 90% சரியாயிடும். அதே மாதிரி இந்த பழம் இருக்கு இல்லைங்களா, இந்த பழத்தை தொடர்ந்து காலைல ஒரு கைப்பிடி, சாயந்தரம் ஒரு கைப்பிடி சாப்பிட்டு வந்தோம்னா நாக்குலேருந்து ஆசனவாய் வரை இருக்கிற புண்கள் மட்டும் ஆறுறதில்ல, உடல் குளிர்ச்சியாகும், பித்தம் தனியும், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன். நன்றி, வணக்கம்.